இப்படி இப்போ போட்டுட்டா சரியா நீ ஒன் பண்ணி தானே அவங்க கட் பண்ணி اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وعدك اللهم صل وسلم وبارك وكرم عليه மீலாது நபி பெருநாள் ஆகிறது. உள்ளம் மிக மகிழ்ச்சி அடைகிறது. ஆஷிக்கீன்களின் பெருநாள் ரபியுல் நூரின் 12ஆம் நாளாகிறது. எல்லா மலக்குகளும் தூர்கீன்களும் இன்று மகிழ்ச்சியில் உள்ளனர். ரபியுல் நூர் நம்பிக்கை எனும் உலகத்தை தன்னோடு கொண்டு வந்தது துஆக்கள் கபூலாவதை கொண்டு வந்தது. எங்கள் உள்ளத்தில் வாழும் அணையா ஒளிவிளக்கு அஞ்சாத சொறி பேரி கிடந்த அகிலத்தை காக்க செய்த அருள்மலையே, சத்திய சன்மார்க்கத்தின் ஒளிவிளக்கு அன்று அடிமைகளை இருந்த வாழ்வுக்கு சந்திர வெளிச்சம் உங்களால் கொடுக்கப்பட்டன. ஏழைகளின் போர் வீரராகி ஏக இறையோரின் திருநாமம் முழங்கி ஆதிக்க சக்திகளோடு போர்க்களத்தில் கொடுத்தீர்கள். உடம்பதின் உயர்வை உலகம் கூடிதனை கொடுத்தளிக்க சொன்னீர்கள். எங்கள் வாழ்நாளில் உங்களின் சுத்தத்துகளை எடுத்து நடக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நல்வீர்களாக ஆமீன் என்ற துஆ பிரார்த்தனையோடு அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரபியுல் அவ்வல் முதல் வசந்தத்தின் உலமாவுடைய தொடர் வரிசைகளில் 7வது நாளாக இன்று நம்மவர்களுக்கு மத்தியில் உரை வழங்கும் ஆய்வாளரை அவர்கள் இப்போது இதிலே மத பேசி மதம் பயந்துட மாட்டார். 7வது நாளாக இன்று உரை வழங்கும் ஆய்வாளரை குலாம் முகமது அல்முசி மௌலவி அவர்கள் கொழும்பு மருதானை பள்ளிவாசலுடைய பிரதம ஹதீபும் பேஷிமாமாக கடமை புரியக்கூடிய மௌலவி அல்ஹாஜ் குலாம் முகமது அல்முசி அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سعديك يا آمينا ويطا رسول ماذا نعمة برشوريا نن برمودي كادناوي பார்கந்துன்னை துர்ரத்துல் பைவாவை சூட்டி மாயத்தில் சேர்ராய் வாளறுத்து இகத்தில் ஷேயாக தந்தாமினாவே ஆலத்தின் வித்துன் குழந்தை ஆறுவாகெல்லாத்துக்கும் தந்தை தாளத்தில் உன் போல் மாடந்தை தானில்லையா ஆமீனாவே முஜிஸாத்துல் குப்ராவே
முஹம்மது முஸ்தஃபாவை ஆலல் உலவான கோவை அவனியில் ஈன்றாமினாவே இன்னூருன் தங்கோலிவானை இன்பங்களே சீத்தேனை பன்னரையுட்பாட்ட கானை வாரினில் ஈன்றாமினாவே மர்ஹபன் அஹ்லம் வஸஹ்லன் மாற்றஞ் சொல்வாருன்னை ஜுஹலா உறுதியாய் இஸ்லாம் நிஷக்லா உத்தமியே ஆமினாவே. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானதாகும். சாந்தியும் சமாதானமும் சர்க்குணசீலர் சன்மார்க்க போதகர் ரவுஃபுன் ரஹீம் நூரே முஜஸ்ஸம் ஷாஹே பனி ஆதம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் மல்ஹருன் அத்தம்முவான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் உத்தம முத்தகீன்கள் முஹ்லிசீன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதிலும் குறிப்பாக இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடிய குதுபு சைலானி ஷேகுனா அஷேக் உஸ்மான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக. சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய பெரியார்களே, சிறார்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, புனித இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே இலங்கையிலே பல பாகங்களிலும் தமிழ்நாட்டிலும் உலகத்திலே பல நாடுகளிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். மௌலிது வைபவங்கள் நடத்தப்பட்டு அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன. மீலாது விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமிய இரகசியங்கள் அபார அற்புதங்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ பெருங்குடி மக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடைக்கு அந்த நிஅமத்துக்கு ஷுக்ர் செய்யும் பொருட்டு இத்தகைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பல பள்ளி வாசல்களிலே 12 நாட்களிலும் மார்க்க உபன்யாசங்கள் வழங்கப்படுகின்றது. மௌலவிமார்களை எல்லாம் கொண்டு வந்து அவரவர்களுக்கு பல தலைப்புகள் கொடுத்து அதன் அடிப்படையிலே பேச வேண்டும் என கட்டளையிடப்படுகின்றார்கள். அந்த அமைப்பிலே எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு கண்மணி நாயகம் அதாவது சத்திய திருத்தூதரின் சன்மார்க்க போதனை. இப்பொழுது இந்த தலையங்கத்திலே இருந்து நீங்கள் விளங்க வேண்டியது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் என்றால், இப்பொழுது உங்கள் மத்தியிலே குர்ஆனுடைய ஹதீஸினுடைய எந்த ஒரு விடயத்தை நாம் எடுத்து பேசினாலும் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை தான். எனவே எனக்கு தரப்பட்ட தலைப்பு சகல விடயங்களையும் குர்ஆனிலே இருந்து ஹதீஸிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எடுத்தோதும் விதமாக அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றும் விதமாக
எந்த விடயத்தையும் எனக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பாக்கியம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அதற்கு முன்னால் ஒன்றை நான் முன்வைக்கின்றேன். இந்த ரபியுனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் எமது முஸ்லிம்களிலே 4 தரப்பினர்கள், 4 குழுவினர்கள் பிரிந்து விடுகின்றார்கள். ஒன்று நம்மை போன்றவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், அவர்களை வைத்து பாட வேண்டும். இப்படி மகிழ்ச்சியின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதும் பாராட்டுவதும், அவர்களுக்காக விழா எடுப்பதும், அதன் மூலமாக பூரிப்படையக்கூடியவர்கள். இது ஒரு பிரிவினர், எம்மை போன்றவர்கள். இன்னும் ஒரு பிரிவினர், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே அவர்களுக்கு ஒரு பைத்தியம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றார்கள், போற்றுகின்றார்கள். இவைகளெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவைகள் அல்ல, பித்அத்தானவைகள். அதற்கு மேலால் இது குஃப்ரியத்து, ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடியது என்றெல்லாம் அவர்கள் சொல்லி பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியிலே தப்பான அபிப்பிராயங்களை எல்லாம் போட்டு அவர்கள் ஒதுங்கி விடுகின்றார்கள். இது இரண்டாம் பிரிவினர். இன்னும் ஒரு பிரிவினர், அவர்களை புகழ்வதும் இல்லை, இகழ்வதும் இல்லை. அவர்கள் தடுமாற்றமான ஒரு நிலை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலாம் என்பதற்கு ஆதாரம் காட்டக்கூடியவர்களும் உலமாக்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டக்கூடாது, விழாக்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் உலமாக்கள் தான். கூடுமென்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரம் காட்டுவது குர்ஆன் ஹதீஸிலே இருந்துதான். கூடாதவர்கள் ஆதாரம் காட்டுவதும் குர்ஆன் ஹதீஸிலே இருந்துதான். எனவே இவர்களே நாம் யாரை பின்பற்றுவது? எவர்களுடைய சொல்லை ஏற்பது? நாம் புகழ்வது கூடாது என்று சொல்லவும் இல்லை, கூடும் என்று சொல்வதும் இல்லை. அப்படியே அவர்கள் ஒதுங்கி விடுகின்றார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் மகா பொல்லாதவர்கள், முனாஃபிக்குகள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய மஜ்லிஸுக்கு சென்றால் அங்கு இருந்து மௌலித் ஓதுவார்கள், கந்தூரி சாப்பிடுவார்கள், அதை ஏற்பது போல் நடித்துக் கொள்வார்கள். அங்கே இருந்து வேற ஒரு பள்ளிக்கு சென்று விட்டால் அவர்களை புகழாத, ஏற்றுக்கொள்ளாத, சாதாரணமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சாதாரணமானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோடு சேர்ந்தால் அங்கு அவர்களோடு சேர்ந்து விடுவார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வது போன்று, இதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மாக்கும். அவர்களுடைய ஷைத்தான்களோடு, தலைவர்களோடு போய் சேர்ந்து விட்டால் நாங்கள்லாம் உங்களோட தான், ஏதோ தொழிலுக்காக நான் இங்கே இருக்கின்றேன். அதாவது சோலையிலே ஒருவர் இருந்தார், காலியிலே. அவர் இருக்கும் வரை சுன்னத்து வல் ஜமாத்து. ஏன்? அந்த பள்ளிவாசல் சுன்னத்து வல் ஜமாத்துக்கு உட்பட்ட ஒரு பள்ளிவாசல். அங்கு மௌலித் ஓதித்தான் ஆக வேண்டும், கந்தூரி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ரபியுல் அவ்வலிலே ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பம்சங்கள் தான் சொல்ல வேண்டும். எனவே அங்கு சுன்னத்து வல் ஜமாத்தாக, சுன்னத்து வல் ஜமாத் என்ற போர்வையை போத்திக் கொண்டிருந்தார். அதன் பின்னால் சுன்னத்து வல் ஜமாத் அல்லாத பள்ளிக்கு சென்றதன் பின்னால் அவருடைய கொள்கை சுன்னத்து வல் ஜமாத்தாக மாறிவிடுகின்றார். இப்படி ஒரு நிலை முனாஃபிக்கீன்கள். இப்படியாக நமக்கு மத்தியிலே 4 கூட்டத்தினர்கள் பிரிந்து விடுகின்றார்கள். இது ஏன்? குர்ஆன் ஹதீஸை விளங்கிக் கொள்ள தெரியாத ஒரு அமைப்பு. குர்ஆனுடைய கலைகளை புரியவில்லை. வெறுமனே தர்ஜமத்துல் குர்ஆன் மார்க்கம். தர்ஜமத்துல் குர்ஆன் எதுக்கு நமக்கு உதவும்? குர்ஆனை எடுத்து ஓதுவது. ஓதினால் உலகத்து 10 நன்மை. அல்லது நபிமார்களுடைய சரிதைகளை, சம்பவங்களை நாம் பார்க்க முடியுமே ஒழிய தர்ஜமத்துல் குர்ஆனில் இருந்து சட்டம் எடுக்க முடியாது. குர்ஆன் என்பது ஆழமானது. குர்ஆனுடைய கலைகள் பறந்து விரிந்தது. இவர் மௌலிதை சொன்னால், மீலாதை சொன்னால் அது குர்ஆனிலே உள்ளதா, ஹதீஸிலே உள்ளதா? குர்ஆனுடைய கலைகளை படித்திருந்தும் இவர் மறைக்கின்றாரோ என்னமோ தெரியாது, அல்லது குர்ஆனுடைய கலைகளை படிக்கவில்லை. குர்ஆன் ஆழமானது. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கின்றான், லவ் அன்ன மாஃபில் அர்லி மின் ஷஜரத்தின் அக்லாமுன். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மரம் மட்டைகளை கலமாக,
பேனாவாக எடுத்து, வல் பஹ்ரு யமுத்துஹு கடல் நீரை மையாக எடுத்தாலும், நடக்கிற கல்யாணம் அல்ல, அவ்வளவுக்கு குர்ஆன் ஆழமானது என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். உலகத்திலே மரம் மட்டைகளை எல்லாம் பேனாவாக எடுத்து, கடல் தண்ணீரை மையாக தீந்தையாக எடுத்து, மின்பகுதிஹி சபுஅத்து அபுஹுர் அதற்கு பின்னால் 7 கடலும் மையாக எடுத்து முடிந்தாலும் மானஃபிதத் கலிமாத்துல்லா அல்லாஹ்வுடைய கலிமாத்துகள் முடியாது. திருவசனங்களுடைய அந்த ஆழமான அர்த்தங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சு முடியாதது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அந்த 30 ஜுஸிலே என்னதான் இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் உம்மதி இதா சலுஹு சலுஹன் நாஸ் வ இதா ஃபஸது ஃபஸதன் நாஸ் அல் உமராஉ வல் ஃபுகஹா. எனது உம்மத்திலே 2 தரப்பினர்கள், 2 கூட்டத்தினர்கள், அவர்கள் சீர்பெற்றால் மக்கள் சீர்பெறுவார்கள், அவர்கள் சீர்கட்டால் மக்கள் சீர்கட்டு போவார்கள். ஒன்று அல் உலமா அல் ஃபுகஹா அல் உமராஉ தலைவர்கள். தலைவர் என்று சொல்லும் பொழுது யார்? பள்ளிவாசலுக்கு தலைவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஊருக்கு தலைவர்கள், வீட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய தாயும் தகப்பனும், பாடசாலையிலே ஆசிரியர்கள், தரீகாவிலே ஷேகாக இருக்கக்கூடியவர்கள், இப்படியாக இந்த தலைவர்கள். இந்த தலைவர்கள் சீர்பெற்றால் அந்த சமூகம் சீர்பெறும். அடுத்ததாக வல் ஃபுகஹா உலமாக்கள். அப்ப உலமாக்கள் தலைவர்கள். இதிலே இருந்து நாம் விளங்குவது என்ன? இதா சலுகு, இந்த இதா என்ற அந்த அரபி இலக்கணத்திலே வரக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்தால் ஷரத்துடைய ஹர்ஃப் என்பார்கள். ஷரத்துடைய ஹர்ஃப் என்றால் அப்படி நடந்தால் என்று சொல்கின்றோமே. இன் இது ஒரு ஷரத்துடைய ஹர்ஃப், இதா இது ஒரு ஷரத்துடைய ஹர்ஃப், லவ் இது ஒரு ஷரத்துடைய ஹர்ஃப். எப்படி? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். அப்ப அல்லாஹ் நாடினால் என்று சொன்னால் அது ஷரத்து, ஒரு நிபந்தனை. அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். அப்ப இன்ஷா அல்லாஹ். இங்கே நான் சொல்வது சில சட்ட, அதாவது வெறுமனே ஃபதாயில் பேசுவதல்ல, சிந்தனையை நாம் ஒரு பக்கம் திருப்பாமல் ஆழமாக பயானை கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படி கொட்ட இந்த வழிமுறைகளை நாம் தெரியாமல் இருப்பதினால் எங்களை மாடாக ஆக்கி கொண்டு போற உலமாக்கள் என்று நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்றால் ஒரு நேரம் நடக்கும், நடக்காமல் இருக்கும். இது இன்னை போட்டு சொல்வது. அதே போன்று இதா இதா சலுஹு அவர்கள் சீர்பெற்றால் கண்டிப்பாக இதா ஜா நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், அப்ப வரும் வராமல் இருக்கும், நிச்சயமாக வரும் என்பதற்காக வேண்டி இதா என்ற அந்த ஹர்ஃப் அங்கு பயன்படுத்தப்படும். அப்ப இதா சலுஹு அவர்கள் சீர்பெற்றால், அப்ப கட்டாயம் சீர்பெற்ற ஒரு சமூகம், சீர்பெற்ற உலமாக்களும் இருப்பார்கள். இதா ஃபஸது சீர்கெட்ட உலமாக்களும் இருப்பார்கள், சீர்கெட்ட தலைவர்களும் இருப்பார்கள், சீர்பெற்ற தலைவர்களும் இருப்பார்கள். எப்பொழுது சீர்பெற்ற தலைவர்களும் சீர்பெற்ற உலமாக்களும் இருப்பார்களோ அப்பொழுது சீர்பெற்ற ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது சீர்கட்ட தலைவர்களும் சீர்கட்ட உலமாக்களும் இருப்பார்களோ சீர்கட்ட ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப மக்களுக்கு மத்தியிலே எல்லோரும் நான் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா, நான் தான் சுன்னத்து வல் ஜமாத்து, நாம் தான் அதாவது சுவர்க்கவாதிகள் சொன்னாலும் ஹதீஸின் பிரகாரம் சீர்கெட்டவர்களும் உண்டு, சீர்பெற்றவர்களும் உண்டு. அப்ப சீர்கெட்ட உலமாக்கள் யார், சீர்பெற்ற உலமாக்கள் யார்? நாம் சீர்பெற்ற உலமாக்களுடைய பயானை தான் கேட்க வேண்டும். சீர்கெட்ட உலமாக்களை நாம் தள்ளிவிட வேண்டும். இது சீர்பெற்ற ஆலிம், இது சீர்கெட்ட ஆலிம் என்று நாம் எப்படி அறிவது? சிந்திக்க வேண்டும். அதுதான் எமது முன்னோர்கள் வழியிலே வரக்கூடிய குர்ஆனுக்கு தம் இஷ்ட பிரகாரம் பொருள் சொல்லாமல் இத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான்.
அப்ப அல்லாஹ்வை தக்குவா செய்தவர்கள் யார்? தற்காலத்திலே வரக்கூடிய உலமாக்களா, காலத்தால் முந்தியவர்கள், அறிவு மேதைகள், ஞானத்தால் உயர்ந்தவர்கள், இத்தகையவர்கள் தான் தக்குவாவிலே உயர்ந்தவர்கள். உதாரணமாக அன்றைய காலம் இந்த சைஸிலே, இந்த சின்ன பிள்ளையாக நாம் இருக்கக்கூடிய தக்குவா வாய்ப்பு இருக்கின்றது. சின்ன ஒரு காலத்திலே, நாம் சின்ன காலத்திலே ஒரு ரேடியோவை கேட்பது அரிது, ஒரு டிவியை பார்ப்பது அரிது. அப்ப எங்களுக்கு தெரிந்த வகையிலே காலத்தால் முந்தியது ஒரு தக்குவாவுடைய காலமா இல்லையா? பாவங்கள் குறைந்த காலமா இல்லையா? ஏதோ நாங்க சின்ன ஆறு கட்டி என்று சொல்லி கட்டிய கீறி விளையாடுவோம், அவ்வளவுதான். இன்றைய காலம் இத்தகைய இந்த சின்ன பிள்ளைகளிடத்திலே என்ன போன் தான். அந்த போனிலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எப்படி பாவம் அதிகரித்த காலம் தான் இது. அப்ப காலத்தால் முந்திய காலம் பாவம் குறைந்த காலம், அறிவு நிறைந்த காலம். அப்ப அந்த முன்னோர்கள் சொன்ன அறிவா இன்று வரக்கூடியவன் ஹராத்தையும் ஹலாலையும் கலந்து கலந்து செய்யக்கூடிய யகூதியுடைய பணத்துக்காக வேண்டி வாலாட்டக்கூடிய இந்த உலமாக்கள் சொல்வது நமக்கு மார்க்கமா? அப்ப இத்தக்குள்ளாக வயு அல்லிமுக்குமுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஆசிரியனாக இருப்பான் என்று சொன்ன அந்த காலகட்டம் தான் இமாம்களுடைய காலகட்டம். சேதினா இமாமுனா சட்டமேதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இவர்களுடைய காலம் ஹிஜ்ரி 200க்குள்ளே முடிந்து விட்டது. அப்ப அவர்களால் சொல்லப்பட்ட சட்டங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு விட்டு இன்று இவனால் சொல்லப்படக்கூடிய சட்டம் தான் மௌலிது கூடாது, மீலாது கூடாது என்பது, மதுஹபு தேவையில்லை என்பது. மதுஹபு வேண்டுமா? இது மதுஹபை பின்பற்ற வேண்டுமா? புகாரியிலே ஹதீஸ் இருக்கின்றதா, கொண்டு வா என்றால், அட புகாரி இமாமுக்கும் 50 ஆண்டு கால முந்தி உள்ள இமாம் ஷாஃபி இமாம். இப்படித்தான் தக்பீர் கட்ட வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும். ஹதீஸ் புகாரி ஹதீஸ் ஒன்று திரட்டப்படுவதற்கு முன்னாலே புகாரி இமாமுக்கும் 50 ஆண்டு காலம் முந்தி உள்ள இமாம் ஷாஃபி இமாம், ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடாது, அந்த மதுஹப் தேவையில்லை, நமக்கு அது முடியாது என்று சொல்லக்கூடிய இவன் புகாரி நீக்கியா ஹதீஸ் என்று கேட்கிறார். இவன் யாரை பின்பற்று? இங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ஃபிக்ஹ் சட்டத்திலே இமாம்களை பின்பற்ற முடியாது, ஹதீஸ் விஷயத்திலே புகாரி இமாம் எடுக்க முடியும். இப்ப பே மாடா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இவனைத்தான் நாங்க பின்பற்றணுமா? சிந்திக்க வேண்டும். ஷாஃபி இமாமுடைய காலம் 50 ஆண்டு காலம் முந்தி, அந்த 50 ஆண்டு காலத்துக்கு பின்னால் தான் புகாரி இமாம். புகாரி இமாமே ஷாஃபி மதுஹபை பின்பற்றியவர். புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், திர்மிதி, அபூ தாவூத், இப்னு மாஜா, இந்த 6 முஹத்திஸீன்களும் மதுஹபுடையவர்கள் தான், மதுஹபை பின்பற்றியவர்கள் தான். இவர்களையெல்லாம் தூக்கி ஒதுக்கி விட்டு இவன் ஹதீஸ் புகாரி லீக்கியான்னு கேட்டா இவனை என்ன சொல்வது? எதற்காக நான் ஞாபகப்படுத்துகின்றேன் என்றால், எங்களை பேமாடாக ஆக்கக்கூடிய இவனை நாங்க பேமாடாக்கணும். அவனுக்கு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது, அவனிடத்திலே நாங்கள் கேள்வியை கேட்டு அவனை மடக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் தக்வாவிலே அடிமட்டத்திலே உள்ளவர்கள். தக்வாவிலே அடிமட்டம் என்ன? இம்திசாலு அவாமிரில்லா வஜ்தினாபு நவாஹி, இறைவனால் ஏவப்பட்டதை செய்வது, விலக்கலை தவிர்ந்து கொள்வது. இது தக்குவாவிலே உள்ள ஆக கீழ்தரமானது உண்டு. ஆனால் உயர்ந்த தரம் இத்தகுல்லா வயு அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த அமைப்பு. அப்ப குர்ஆனிலே என்ன சொன்னேன் நான் ஆரம்பத்திலே? இந்த கடல் 7 கடலும் முடிய மரம் மட்டைகளை எல்லாம் களமாக எடுத்தாலும் குர்ஆனுடைய அர்த்தங்கள் முடியாது என்றால், அந்த விளக்கங்கள் யாருக்கு வரும்? இத்தகுல்லாக வயு அல்லிமுக்குமுல்லா, நீங்க அதாவது தக்குவா செய்யுங்கள், அல்லாஹ் கற்றுத் தருவார். அப்ப அல்லாஹ் கற்றுத் தருவது என்பது இந்த ஒரு ஆசிரியன் ஒரு மாணவனுக்கு பிளாக் போர்டில் எழுதி கற்றுக் கொடுப்பது போன்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றானா? இல்லை. தக்குவாவிலே உயர்ந்த கட்டத்தை அவர்கள் ஆகின்ற நேரத்திலே குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கங்கள், ஞானம் அவர்களுடைய உள்ளங்களிலே உதயமாகுவது, அது எங்களுக்கு இருக்கின்றதா? அந்த தக்குவாவுடைய உச்சகட்டத்திலே நாம் இருக்கின்றோமா? அந்த உச்சகட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த இமாம்களுடைய தஃப்சீர்களைத்தான், அவர்களுடைய விளக்கங்களைத்தான்
இன்று சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள் பேசுகின்றோம். எனவே எமது பேச்சை உங்களுக்கு பயப்படாமல் பின்பற்றலாம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் கொள்கை என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் ஒருபோதும் குர்ஆன் ஹதீஸுக்கு தம் இஷ்டப்படி பொருள் சொல்ல மாட்டார்கள். காலத்தால் முந்திய அறிவிலே ஏற்றமான அறிவு நிறைந்த அந்த ஞானிகள், அந்த இமாம்கள் சொன்ன கருத்தை நாம் உங்களுக்கு வைக்கலாம். எனவே எங்களை நீங்கள் பயப்படாமல் பின்பற்றலாம். ஏன்? நாம் அவர்களை காட்டிவிட்டு அவர்கள் தான் நமக்கு விளக்கம் சொன்னது. ஆனால் இன்று வந்தவர்கள் வெறுமனே ஹராத்திலே பணத்துக்காக அவர்களுடைய ஐபு சிறுவலை பேசுவது நமக்கு நோக்கம் அல்ல. அந்த அளவுக்கு மோசமானவர்கள் குர்ஆனுக்கு தஃசீர் எழுதி இருக்கின்றார்களா? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆக குர்ஆன் ஹதீஸிலே இருந்து சட்டம் பேசுவதாக இருந்தால் அது கூடுமா கூடாதா என்று சட்டம் பேசுவதாக இருந்தால் குர்ஆனுடைய கலைகளை புரிந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கடைசி காலத்துக்கு அடையாளம். நாமெல்லாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கந்திரி கூடாது என்கிறானா, மௌலிது கூடாது என்கிறானா, மீலாதி விழா கூடாது என்கிறானா, கடைசி காலத்துக்கு அடையாளம் தான். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கடைசி காலம் ஆகும் பொழுது இன்னல்லாஹ லா யன்தஸிஉல் இல்ம இன்திஸாஅம் மினன் நாஸ், நிச்சயமாக அல்லாஹ் அறிவை மக்களுக்கு கொடுத்து விட்டு பூராக அந்த அறிவை அவனிடத்தில் இருந்து எடுக்க மாட்டான். அறிவை கொடுத்தா கொடுத்ததுதான், அறிவை கலட்டி அவனிலிருந்து அல்லாஹ் எடுக்க மாட்டான். அறிவு போகும். வலாக்கின் யذஹபு பிதஹாபில் உலமா, உலமாக்கள் மௌத்தாவதன் மூலமாக அறிவு போய்கொண்டே இருக்கும். இப்ப உலமாக்கள் எல்லாம் மௌத்தாய் கொண்டா போறாங்க. வருடத்துக்கு வருடம் ஒவ்வொரு மதரசாக்களும் ஈசல்களை போல உலமாக்கள் வெளியாகின்றார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கின்றார்கள்? உலமாக்கள் சென்று விடுவதன் மூலமாக என்றால் மௌத்தாவதன் மூலமாக அறிவு போய்கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட உலமாக்கள்? இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நமது 4 மதுஹபுடைய இமாம்கள், இவர்கள் மௌத்தாகி சென்ற பொழுது இப்பொழுது அறிவு போய்கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களுடைய அறிவை ஏற்றுக்கொள்கின்றனா? இல்லையே. ஃபத்துல் முபீனா அதை தூக்கி குப்பையில போடு, உம்தாவா அதை தூக்கி குப்பையில போடு, குர்ஆன் ஹதீஸில் இருந்து சட்டம் பேசு. அப்போ அறிவு போய்விடும் உலமாக்கள் மௌத்தாகி. கடைசியிலேயே மடையர்கள் தான் எஞ்சி இருப்பார்கள். இன்சுயிலு அஃப்து பிகைரி இல்மின், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மடையர்களிடத்திலே மார்க்க ஃபத்வா கேட்கப்படும். அஃப்து பிகைரி இல்மின், எந்த அறிவும் மீக்காதவனுக்கு திடீரென ஃபத்வா கொடுப்பான். மார்க்க தீர்ப்பு. மௌலிது முடியுமா? முடியாதப்பா. மீலாதுல்லா கொண்டாடுவது கூடுமா? அது ஷிர்க்கு. இப்படி என்றால் எந்த அறிவும் இல்லாமல் அவன் ஃபத்வா கொடுப்பான். ஃபயதில்லூன வயுதில்லூன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தானும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து கொண்டிருப்பான். இது சஹீஹான ஹதீஸ். அன்றைய அத்தகைய காலகட்டத்திலே தான் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்துக்கு அவர்களுடைய போதனை தான், அதாவது சத்திய திருத்தூதரின் சன்மார்க்க போதனை என்ற அந்த தலையங்கத்தை விட்டும் நான் நழுவவில்லை. ஏன்? நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், குர்ஆன் ஹதீஸிலே இருந்து எந்த ஒன்றை உங்களுக்கு நான் போதித்தாலும் அது ரசூலுல்லாஹ்வுடைய போதனை என்பதை திரும்ப ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, இவர்கள் வைக்கக்கூடிய நொண்டி குற்றச்சாட்டுகளிலே ஒன்றுதான் சுபஹான மௌலிது பிரச்சனை இல்லை, ரசூலுல்லாஹ்வை புகழ்கின்றோம். ஆனால் அதிலே அந்த கஃபார், முந்தி பழைய பிரச்சனை, அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி அந்த சத்தாருல் மசாவி வ முகீலுல் ஆசராத்தி. ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்கின்றோம்? கஃபாருல் ஹதாயா, பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள், அதிகம் மன்னிக்க கூடியவர்கள், பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர்கள். இது அல்லாஹ்வுக்கு சமனாக ரசூலை வைப்பதே இது கூடாது. இது ஷிர்க் இல்லையா இந்த பைத்து? அப்ப முதலாக ஷிர்க் செஞ்சவன் அல்லாஹ் தான். ஏன் தெரியுமா? தபூக் யுத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் பிரகடனம் செய்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு தங்களது செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து குமிக்க சொல்கின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லோரும் அல்ல, ஒரு சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தபூக் போருக்காக வேண்டி தங்களுடைய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்தார்கள். போருக்கு சமூகம் அளித்தார்கள். நிறைய சஹாபாக்கள் சமூகம் அளிக்கவில்லை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த சஹாபாக்களோடு அந்த செல்வங்களோடு போருக்கு சென்று விட்டார்கள். போர் முடிந்து தபூக் போர் வெற்றி பெற்று ரசூலுல்லாஹ் திரும்பி வருகின்றார்கள். வருகின்ற நேரத்திலே அந்த போருக்கு சமூகம் அளிக்காத சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வெட்கப்பட்டார்கள். நாம் எமது செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கவில்லையே, நாம் போருக்கு சமூகம் அளிக்கவில்லையே, ரசூலுல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டுமே என மஸ்ஜிது நபவிக்கு வந்து அவர்களை கெட்டி தூண்களிலே கெட்டிக் கொள்கின்றார்கள். அங்குள்ளவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களை நீங்கள் விடுவிக்க கூடாது, அவர்களே எங்களை மன்னித்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர்களை புனைத்து அந்த மஸ்ஜிது நபவியுடைய தூண்களிலே கட்டிக் கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் போர் முடிந்து சஹாபாக்களோடு திரும்பி வருகின்றார்கள். மஸ்ஜிது நபவியிலே ஒரு கூட்டம் கட்டிவிடப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார்? அப்ப அங்கு சொல்லப்படுகின்றது, யா ரசூலல்லாஹ், இவர்கள் தான் தங்களுடைய சொல்லுக்கு வழிபடாமல், போருக்கு சமூகம் அளிக்காமல், போருக்கு செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்காமல் இருந்த சஹாபாக்கள். இவர்கள் நீங்கள் விடுவிக்காமல் இவர்கள் இப்படியே இருப்பார்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என சும்மா இருந்து விட்டார்கள். அதன் பின்னால் அல்லாஹ் ஆயத்தை இருக்கின்றான், குல் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும். நபியே நாயகமே, அவர்களிடத்தில் இருந்து அந்த சதகாவை, அவர்கள் கொண்டு வந்த அந்த செல்வத்தை நீங்கள் வசூலித்து எடுத்துக்கொள்ளுங்கள். துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், அவர்களை நீங்கள் தான் பரிசுத்தப்படுத்துகின்றீர்கள், பாவங்களை விட்டும் அவர்களைத்தான் நீங்கள் வெளிசாக்கின்றீர்கள், சுத்தமாக்கின்றீர்கள். வசல்லி அலைஹிம், இங்கே சல்லி என்றால் செலவா சொல்வது என்பது அல்ல, வசல்லி அலைஹிம், அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், உங்களுடைய துஆ அவர்களுக்கு மன நிம்மதியை அளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குகின்றது. இப்ப அந்த கஃபார் உல் ஹதாயா ஷிர்க் என்றால், இங்கே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த சஹாபா பெருமக்களை சுத்தப்படுத்துவது, பாவங்களை விட்டு அப்புறப்படுத்துவது நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்வது என்ன? இதுதான் இவன் குர்ஆனை கரைச்சி குடிச்ச மாதிரி பேசுவான். குர்ஆனிலே எவ்வளவோ சட்டங்கள் அருமை சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒன்றை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இன்று ஒரு பிரச்சாரம், புதிதாக ஒரு பிரச்சாரம் தான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயும் தகப்பனும் மூமின் அல்ல, நஊது பில்லாஹி மின்ஹா. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதனால் ஆரம்பத்திலே நான் படித்த அந்த பாடலிலே, ரசூல் மாலையிலே, முபாரக் மாலையிலே ஆமினா நாயகியை சதைக்கியா ஆமினாவே தஹா ரசூலின் மாதாவே நிஅமத்தன் பேர்ஷோரி ஆவே. ஆமினாவே என்பது வேற, இங்க நிஅமத்தன் பேர்ஷோரி ஆவே என்பது என்பது பசுவுக்கு, பசுவை ஒப்பிட்டு, பசு பால் கொடுக்குமே, அந்த ஆமினாவை பசுக்கு ஒப்பிட்டு அவர்கள் அந்த பாடலிலே பாடுகின்றார்கள். மர்ஹபன் அஹ்லம் வ சஹலன், மாற்றன் சொல்வார் உன்னை ஜுகலா. ஆமினாவே, உங்களை மூமின் அல்ல காபிர் என்று மாற்றமாக பேசுவார்கள், மடத்தனத்தின் காரணமாக. உறுதியாக இஸ்லாம் நீ சக்கலா, உண்மையாகவே நீங்கள் முஸ்லீம் தான் என அங்கே பாடுகின்றார்கள். எப்பவோ பாடப்பட்டது. அந்த நேரத்திலே அந்த முபாரக் மாலை, அந்த ரசூல் மால்கள் எல்லாம் வருகின்ற நேரத்திலே யாரும் ரசூலுல்லாஹ் காபிர் என்று சொன்னவர்கள் இலங்கையிலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. இப்ப இந்த சண்டாள பாவிகள் வருவார்கள் என்றுதான் அவர்கள் அப்பவே பாடி வைத்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆமினா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ கொள்கையின் பிரகாரம் அவர்கள் நிச்சயமாக மூமின்கள், வெற்றி பெற்றவர்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் தகப்பனும் மூமின்கள் தான், ஜெயம் பெற்றவர்கள் தான். குர்ஆனுடைய நேரடியான அந்த ஆயத்தை நாம் எடுத்து பார்ப்போம். நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, குர்ஆனை விளங்குவதற்கு பல கலைகள், கவனமாக கேட்க வேண்டும். குர்ஆன் ஆழமானது, ஆம், ஹாஸ்,
முஅவ்வல், முஸ்தரக், நாசிஹ், மன்சூஹ், ஃபசாஹா, பலாகா, மந்திக்கு, மகானி, இப்படி குர்ஆனுடைய கலைகள் பறந்து விரிந்திருக்கும். அந்த குர்ஆனில் இருந்து சட்ட நோக்கிலே நாம் ஒரு சட்டம் எடுப்பதாக இருந்தால் 4 மூல பிரமாணங்கள் சொல்வார்கள். இபாரத்துன்னஸ், இஷாரத்துன்னஸ், தலாலத்துன்னஸ், இக்திதாஉன்னஸ். நான் இது மௌலவிமார்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய பேச்சை உங்களுக்கு மத்தியிலே ஏன் பேசுகின்றேன் என்றால், குர்ஆன ஏதோ ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன் தான் மார்க்கம் என்று இவர்கள் விளங்கி உங்களிடத்தில் சட்டம் பேசுகின்றார்கள். நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே இருந்து லேசி மாஷா சட்டம் எடுக்க முடியாது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆனிலே இருந்து 4 வழிமுறை. ஒன்று இபாரத்துன் நஸ் என்பார்கள், அதாவது தர்ஜமத்துல் குர்ஆன் எடுங்க. இந்த தர்ஜமத்துல் குர்ஆன் இபாரத்துன் நஸ், அந்த குர்ஆனுடைய ஒரு பொருள், ஒரு தெளிவான ஒரு பொருளை காட்டும். இது இபாரத்துன் நஸ். இந்த இபாரத்துன் நஸ் என்பதோடு அந்த ஆயத்திலிருந்தே இஷாரத்துன் நஸ், ஒரு சமிக்கை அர்த்தம் இருக்கும். இது யார் சொல்ல வேண்டும்? எங்களுக்கு இமாம்கள் சொல்லித்தர வேண்டும். அட நீ ரோட்ல அப்துல்லாவை பார்த்தியான்னு நான் கேட்கின்றேன். ஆமா, அப்துல்லாவை பார்த்தான். அப்துல்லாவை நான் பார்த்தேன், ரோட்ல ஈக்கியாரு. இது தர்ஜமத்துல் குர்ஆன். அப்ப இவன் கேட்கின்றான், இவன் எப்படி இருந்தான்? இல்ல ரோட்டில் சைக்கிளில் நீல ஷேட் போட்டு சப்பாத்து போட்டு சைக்கிளிலே உட்கார்ந்து வெள்ளை தொப்பி போட்டு இன்னானோடு கதைத்து கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் அவனது அந்த தோற்றத்திலே அப்துல்லாவை பார்ப்பதிலே தோன்றுமா இல்லையா? அப்துல்லாவை பார்ப்பது என்பது ஒன்று. இது தர்ஜமத்துல் குர்ஆன். எந்த நிலையிலே அவனை பார்ப்பது? என்ன ஷேட் போட்டிருந்தான், என்ன சாரம் அணிந்திருந்தான், என்ன செருப்பு போட்டிருந்தான், அவன் கதைத்து கொண்டிருக்கின்றானா, யாரோடு பேசிக் கொண்டிருக்கின்றான், பேசிக்கொண்டிருந்தான் அவனுடைய யாரு, சொந்தக்காரனா, நண்பனா என்றதெல்லாம் வலியுறுத்துமா இல்லையா? இது இஷாரத்துன் நஸ். குர்ஆனிலே இருந்து சமிக்கை அர்த்தம் ஒன்று சொல்லும், பல அர்த்தங்கள் அதிலே வரும். இப்படி ஒன்று. அதே போன்று தலாலத், அதாவது தலாலத்துன் நஸ் என்பார்கள். இபாரத்துன் நஸ் என்ற அந்த தர்ஜமத்துல் குர்ஆனோடு இன்னும் ஒரு ஆதாரம் அதில் இருக்கும். உதாரணமாக வலா தகுல் லஹுமா உஃபின், பெற்றாரை பார்த்து நீங்க ஷீ என்று கூட சொல்லாதீங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான் ரசூலுல்லாஹ்வுக்கு. பெற்றாரை பார்த்து ஷீ என்று சொல்லக்கூடாது. அப்ப அது மட்டுமா மார்க்கம்? அப்ப ஷீ என்று தான் சொல்லப்படாது. பெற்றாரை போட்டு அடிக்கலாம் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் ஏற்பீர்களா? இதிலே தலாலத்து ஆதாரம் அறிவிப்பு என்ன? எச்சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் பெற்றார்கள் காவிர்களாக இருந்தாலும் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதை நாம் விளங்குவதுதான் தலாலத் என்ற ஒரு அமைப்பு குர்ஆனிலே. அதே போன்று இக்திதாஉன் நஸ் என்பார்கள். ஒன்று நிறைவேற இன்னும் ஒன்று தேவைப்படுகின்றது. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா குடிக்கிறதுக்கண்டா அவன் விளங்க வேண்டும். தண்ணி எப்படி கொண்டு வார? ஒரு கிளாஸில் ஊற்றி ஒரு ட்ரேல வச்சு மரியாதையாக கொண்டு வந்து நீட்ட வேண்டும். தண்ணி கொண்டு வந்தா அகீமுஸ்ஸலா வாத்து ஜக்கா, நீங்க தொழுங்க ஜக்காத்து கொடுங்க. இப்போ சும்மா வே தொழுது முழுக்கோடையும் சரி, ஒழுவு செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, வே தொழுங்கோன்னு சின்னத்துக்காக தொழுதுடுதா? இக்திதாஉன் நஸ் என்ன? அங்கே ஒழுவை வலியுறுத்துவது, அங்கே குளிப்பை வலியுறுத்துவது, ஒழுவுடைய ஷரத்துகள் ஃபர்துகள் அத்தனையும் அந்த ஆயத்து வலியுறுத்துவது இக்திதாஉன் நஸ். இதே அமைப்பிலே நீங்கள் வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயின் தகப்பனும் காஃபிரா மூமினா என்று நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அருள்மறையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கின்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி ஹஸானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வை அல்லாமல் வேறு யாரையும் இபாதத்து செய்ய கூடாது என்று அவன் கற்பித்திருப்பதோடு வபில் வாலிதைனி ஹஸானா, பெற்றாருக்கு நன்றி உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கின்றான், கற்பித்திருக்கின்றான். இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த பெற்றார்கள் இருவருமோ அல்லது ஒருவரோ வயது முதிர்ச்சியை அடைந்தாலும் யா ரசூலல்லாஹ் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அந்த பெற்றாரை பார்த்து நீங்கள் ஷீ என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. வலா தன்ஹருஹுமா, உங்களிலிருந்து அவரை அவங்களை விரட்டவும் கூடாது.
வகுல் வகுல் வஹ்வில்லஹுமா ஜனாஹ துல்லி, அவர்களுக்கு நீங்கள் தாழ்மை என்ற இறக்கையை விரியுங்கள், நீங்கள் ரொம்ப தாழ்மையோடு பணிந்து நடந்து கொள்ளுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நீங்கள் அந்த பெற்றாளுக்கு துஆ செய்யுங்கள், சொல்லுங்கள், யா அல்லாஹ் சிறிசாக இருக்கும் பொழுது எனது பெற்றாருக்கு நீ ரஹமத்து செய் என்று துஆவும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப பெற்றாரங்க அவங்க பிறப்பதற்கு முன்னாலே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தாகி விட்டார்கள். பிறந்து 6 மாதத்திலே ஆமினா நாயகி வஃபாத்தாகி விட்டார்கள். இங்கு யாருக்கு ஏவுவது? குர்ஆன் எப்ப இறங்குகின்றது? அப்ப இது ஷஹரருக்கும் சட்டம், ரசூலுல்லாவுக்கு சொல்லி உம்மத்தே முஹம்மதியாவுக்கு சட்டம். அப்ப ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ரஹமத்தை கொண்டு பெற்றாருக்கு துஆ கேட்குமாறு. அட ரஹமத்தை கொண்டு துஆ கேட்பதாக இருந்தால் இஷாரத்து நஸ், தலாலத் என்ன? பெற்றார்கள் மூமீன்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ் இன்று மைத்திரி பாலக்கு நீ ரஹமத்து செய்வாயாக, துஆ கேட்க முடியுமா? மஹிந்த ராஜபக்ஷக்கு நீ ரஹமத்து செய்வாயாக, துஆ கேட்கலுமா? அவர்களுக்கு ஹிதாயத்து வழங்குவாயாக என்று துஆ கேட்கலாம். ரஹமத்து செய்வாயாக என்று ஒருவருக்கு துஆ கேட்பதாக இருந்தால் நாம் யாருக்கு துஆ கேட்கின்றோமோ அவர் மூமினாக இருக்க வேண்டும். மூமின் அல்லாதவருக்கு ரஹமத்தை கொண்டு துஆ கேட்க முடியாது. இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா, அவர்கள் மரணித்த பின்னாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் ரஹமத்தை கொண்டு துஆ செய்யுங்கள் என்று சொன்னால் அங்க பெற்றார்கள் மூமீன்கள் என்பதை குர்ஆனிலே இருந்தே நாம் விளங்க வேண்டுமே. இந்த கலைகள் எல்லாம் இன்னும் படிச்சில்ல, பேய மாடுமாய் கத்துவான். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாழ்த்தி தாழ்த்தி முடியாது. எனவே தகப்பன்மார்களை, அவர்களுடைய தாய்மார்களை, அதே போன்று அவர்களுடைய ஆபாக்களை எல்லாம் காபிராப்பதுதான் இவனுடைய வேலை. சரி, எப்படியோ உனக்கு கபூரில் ஒரு கேள்வி கணக்காது. மண்டபுக்க ஒமாதீனுக்க ஒமா கிபுலத்துக்க ஒமா இமாமுக்க ஒமன் நிகவானுக்க, 6 கேள்விதானே. ரசூலுல்லாவுடைய பெற்றார்கள் நீ மூமின் அண்டி ஈமான் கொண்டியா அல்லது காபிர் அண்டி ஈமான் கொண்டியா என்று நமக்கு ஒரு கேள்வியாது. இது தேவைக்குள்ள பிரச்சனையா? இது இன்றைக்கு இல்லையே. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி அகௌரவப்படுத்த வேண்டும்? இதுதான் என்னுடைய வேலை. அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. சாதாரண மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவை கொடுத்து அனுப்ப மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,24,000 நபிமார்களும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டுதான் அனுப்பப்பட்டார்கள். சாதாரண மனிதர்களை அல்லாஹ் கலிமாவை கொண்டு அனுப்ப மாட்டான். அந்த கலிமாவை அவர்கள் போதித்தார்கள். அபூஜஹில் புரியவில்லை, முஷ்ரிக்குகள் புரியவில்லை. ஏன்? கலிமாவிலே உள்ள யதார்த்தம், அகமியம் அவனுக்கு புரியவில்லை. என்ன சொன்னான்? அஜஅலல்லாஹுல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, என்ன எல்லா இலாகையும் இவர் உண்டாக்கி போட்டாரே, அல்லாஹ் தவிர இலாக இல்லை என்று சொல்கின்றார். எல்லா இலாகளையும் ஒன்றாக்கி போடுகின்றார். அதே நேரத்திலே ஷிர்கை, அதாவது சிலைகளை வணங்க வேண்டாம் என்கின்றார். அஜஅலல்லாஹுல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, எல்லா இலாகையும் ஒன்றாக்கினார். ஃபைன்ன லஹு லஷைஉன் உஜாப், இது ஆச்சரியம் தான் என்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவை கொடுக்கின்றான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே ஒரு ஹலீஃபாவை நான் படைக்க போகின்றேன் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அது இந்த பூமியா? பூமியிலே நான் ஒரு கலீஃபாவை உருவாக்க போகின்றேன். எங்க நடைபெறுகின்றது இந்த சம்பவம்? சுவர்க்கலோக பூமியிலே தான் நடைபெறுகின்றது. மலாய்க்காமார்களை பார்த்து சொல்கின்றான், காலு அத்தஜியலு ஃபீஹா மய்யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்புகு திமா வனஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். யா அல்லாஹ், பூமியிலே ரத்தம் சிந்தக்கூடிய, பசாது விளைவிக்கக்கூடிய மனித சமுதாயத்தையா நீ படைக்க போகின்றாய்? அல்லாஹ் என்ன சொன்னான்? கால இன்னி ஆலமும் மாலா தாலமும், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆதம அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்தான். எங்க படைத்தான்?
ஜாயிலுன் ஃபில் அர்தி, அந்த அருள் என்ற அந்த பூமி சுவர்க்கலோக பூமி தான். அங்கே படைத்து அந்த ஆயத்தை தொடர்ந்து ஓதிப்பாருங்க. பக்கராவில் எல்லா மலாய்க்காமார்களுக்கு மேவினான், ஆதமுக்கு சுஜூது செய்யுமாறு ஏவினான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாஊன, எல்லா மலாய்க்காமார்களும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸ் முடியாது. அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், முடியாது என்று மறுத்தான், பெருமை அடித்தான், காபிரானான். அப்ப இப்லீஸ் காபிரானது அல்லாஹ்வை மறுத்தல்ல. எதனால்? ஆதமுக்கு சுஜூது செய்ய மறுத்தான். திரும்ப அல்லாஹ் என்ன செய்தான்? இப்லீஸை தூக்கி எறிந்தான். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுக ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷிதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நாம் ஆதமுக்கு சொன்னோம், நீங்களும் ஹவ்வாவும் இந்த சுவர்க்கத்திலே குடியிருந்து கொள்ளுங்கள், கண்டவற்றை கண்டவாறு புசியுங்கள், ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தை மாத்திரம் அணுகக்கூடாது என்று ஒரு விதிவிலக்கு வைத்தான். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, ஷைத்தான் தவறிழைக்க செய்தான், தூக்கி எறியப்பட்டான் ஷைத்தான். இப்ப எப்படி சொர்க்கத்துக்குள்ள வாரான் சிந்திக்குது இல்லையா? நாங்க ஷைத்தான் தவறிழைக்க செய்தான், அந்த கனியை புசிக்க செய்தான். திரும்ப ஃபமுஸ்தகர்ருன் ஃபில் அர்ல், பூமி லோகத்துக்கு வந்தார்கள். அந்த ஃபமுஸ்தகர்ருன் ஃபில் அர்ல்னா இந்த பூமி. அப்ப ஆரம்பத்தில் உள்ள பூமி சுவர்க்க பூமி. அப்ப என்ன கனியை சாப்பிட்டார்கள்? கைரியத் என்ற அந்த கனியை, தான் வேறு ஹவ்வா வேறு என்று பார்த்தது, சுவர்க்கத்திலே இருந்த அந்த உணர்வு அவர்களுக்கு மாற்றப்பட்டு இப்ப நாம் பார்க்கக்கூடிய பார்வை, கேள்வி, உணர்வு என்பது அவர்களுக்கு தானாக வந்துவிட்டது. இப்ப சுவர்க்கம் எங்கே இருக்கின்றது? எங்கேயோ சொர்க்கத்தை பழக்கப்பட்டு வச்சுக்க நாம இருக்கின்றோம். ஏன்? கலிமாவுடைய யதார்த்தம் புரியவில்லை. எனவே அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வணக்கத்துக்கு பாத்திபமான நாயன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை என்பதாக இருந்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சிலையை வழங்கினார்கள்? வணக்கத்துக்கு பாத்திபமான அல்லாஹ் தான் என்பதற்கு சிலை வணங்கினார்களா? இல்லை. அப்ப அவர்கள் அந்த கலிமாவை உலகத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு கூட்டத்தினர்கள் சிலை வணக்கம் புரிந்தார்களா? அதுவும் இல்லை. அப்ப கலிமா கொடுக்கப்பட்டது. இதுதான் கலிமாவுடைய ரகசியம், அகமியம். அதிலே நான் ஊண்டி போக நான் விரும்பவில்லை. ஏற்கக்கூடிய மனசுகள் நிறைய இருக்காது, சிந்திப்பதற்காக நான் தொட்டு வைக்கின்றேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப போதனை அந்த கலிமாவை போதித்தது. அவர்களிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 1500 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்தார்கள். 950 ஆண்டு காலம் கலிமாவை போதனை செய்தார்கள். கப்பலிலே 80 பேர் தான் உம்மத்து. என்னத்தை சிறைச்சார்கள்? கலிமா புரியவில்லை. கலிமாவுடைய வாழ்க்கை, கலிமாவுடைய வாழ்க்கை நிறைய சொல்வான். எது கலிமாவுடைய வாழ்க்கை? இறைவனை அறிவதுதான் கலிமாவுடைய வாழ்க்கை என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த கலிமாவை கொண்டு அனுப்பப்பட்ட சகல நபிமார்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல. இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஒரு சாதாரண மனிதனாக இவன் சித்தரித்து காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அமலையும் தான் செய்யாமல் பிறருக்கு ஏவ மாட்டார்கள். எந்த ஒரு அமலும் அவர்கள் செய்துவிட்டுத்தான் மக்களுக்கு ஏவுவார்கள். ஸல்லல்லாஹு அவர்கள் பாங்குடைய சிறப்புகளை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது பாங்கு சொன்னார்களா? அவர்கள் செய்யாத ஒன்றை மக்களுக்கு ஏவுகின்றார்கள். எங்கேயா ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னார்களா? கொண்டு வாங்க பார்க்க ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லவில்லை. பாங்கு சொன்னால் அவர்களும் எங்களை போன்ற ஒரு மனிதனாகத்தான் ஆக வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்று சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியும் பக்கம் விரைந்து வாருங்கள் என்றால் ஆண்கள், பெண்கள், நோயாளி, சிறுவர்கள் அனைவரும் அந்த அவர்களுடைய அந்த அழைப்பை செவியேற்று பதில் சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்படும். எனவே அவர்கள் பாங்கு சொல்லவில்லை என்றால் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. அபூ ராஃபி என்ற சஹாபி, புகாரியுடைய ஹதீஸ், அவர்கள் பள்ளி வாசலிலே தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபாராஃப், அபூ ராஃபியே என்று அழைத்தார்கள். அழைத்ததும் அபூ ராஃபி திரும்பி பார்த்து வேகமாக தொழுதுவிட்டு ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், அபூ ராஃபி உங்களை நான் அழைத்தேனே,
உங்களுக்கு கேட்கவில்லையா? யா ரசூலல்லாஹ் இன்னீ குந்து ஃபிஸ்ஸலா, நான் தொழுகையிலே அல்லவா இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் அழைத்தால் அது அஜீபுல் இல்லாஹி வலிர் ரசூலி இதா தாக்கும். அதிலும் அங்கே நஹுவில் அல்லாஹ் ரசூல் அங்கு பிரிக்கல்ல. இதா தாவாக்கும், அல்லாஹும் ரசூலும் உங்களை அழைத்தால், அவர்கள் இருவரும் உங்களை அழைத்தால் என்று வர வேண்டும். அங்கேயும் அல்லாஹ்வே ரசூலை அல்லாஹ் பேராக பிரித்து காட்டவில்லை. அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் அதற்கு நீங்கள் ஜவாப் அளியுங்கள் என்று அருள்மறை சொல்கிறதே, இது உங்களுக்கு தெரியாதா? இனிமேல் யா ரசூலல்லாஹ் நான் அப்படி செய்ய மாட்டேன். எதற்காக அழைத்தார்கள்? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை சொல்வதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அவசரம்? அந்த சஹாபி தொழுததன் பின்னால் அவரை கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு சூரத்தை நான் சொல்லித் தருகின்றேன், அந்த சூரத்து போன்று தௌராத்திலும் இல்ல, ஜபூரிலும் இல்ல, இஞ்சிலும் இல்ல, குர்ஆனிலும் அது போன்ற ஒரு சூரத்து இல்லை, அதை நான் சொல்லித்தரவா என கேட்டுவிட்டு, சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ், சபோல் மசானி தொழுகையில நீங்கள் எப்படி ஓதுகின்றீர்கள் என கேட்டுவிட்டு, அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என விளக்கம் சொன்னார்கள். இது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பிலே புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறும் என்றாலும் அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பும் எடுத்து காட்டப்படுகின்றதா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு புகழ்வதற்கு ஆதாரம் இல்லையா? நீங்கள் யாரு கேட்டாலும் ரசூலுல்லாஹ்வை புகழலாமாப்பா? குர்ஆனிலே ஆதாரம் இருக்கின்றதா? ஆமா இருக்கின்றது. என்னது ஆதாரம்? அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் ஆதாரம். ரசூலுல்லாஹ்வை புகழ முடியுமா? அவது நாயகத்தை உஸ்மான் வலியுல்லாஹ்வை புகழ முடியுமா? ஆமா முடியும். குர்ஆன் என்ன ஆதாரம்? அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த அலிஃப்லாம் அல்ஹம்து ஜின்சியா என்பார்கள். ஒவ்வொரு இனம் வகைகளை காட்டும். நௌஇயா, ஜின்சியா என பல சட்டங்கள் சொல்வார்கள். அப்ப 4 விதமான புகழ் இருக்கின்றது உலகத்திலே. 4 விதமான 4 புகழுடைய நாயன் கிருபையினால் பாங்காய் செலவாத்தை பகரும் பொருட்டதனால் 4 புகழுடைய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப 4 புகழ் என்ன? அல்லாஹ்வை புகழ்வது இது ஒரு புகழ். அல்லாஹ் அவனே புகழ்ந்து கொள்வானே, நாமல் மௌலா அவன் நசீர், அவன் தான் நாயனிலே நல்லவன், உதவி செய்யக்கூடியவர்களே அவன் தான் நல்லவன் என்று அல்லாஹ்வே புகழ்வான். இது ஒரு புகழ். அல்லாஹ் அடியார்களை புகழ்வான். ரசூலுல்லாஹ் புகழ், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நாயகமே நீங்கள் மகத்தான குணத்திலே இருக்கின்றீர்கள். ரசூலுல்லாஹ்வை புகழ்கின்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம், வலிமார்களை புகழ்கின்றான். நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு பயம் இல்லை என்று அவர்களை புகழ்கின்றான். அப்ப அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ் அடியார்களை புகழ்வது, அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது. நாங்க அல்லாஹ்வை புகழ்கின்றோமே, அல்ஹம்துலில்லாஹ். இது 3வது புகழ். அடியார்களை புகழ்வது. அப்துல்லாவுக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு உதவி செய்யார். ஏன்? அப்துல்லா ஒரு கஷ்டவாளி, ஊடு வாசலை கட்டி கொடுத்து அவனுக்கு ஒரு தொழில் வசதியை செய்து கொடுத்து அவனை பக்குவமாக அப்துல்லாவை அப்துல் ரஹ்மான் வாழ வச்சார். அப்துல் ரஹ்மான் ஒரு செல்வந்தன். இப்ப அப்துல்லா என்ன செய்வான்? அவனுடைய மனிதாபிமான பண்பு என்ன? அப்துல் ரஹ்மான புகழ்வதப்பா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒருவனுக்கு ஒரு உதவி செய்தால் அது போன்ற ஒரு உதவியை திருப்பி அவனுக்கு அவன் செய்ய வேண்டும். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், உபகாரத்துக்கு கூலி உபகாரம் தான். அது போன்ற ஒரு உதவி அவனுக்கு செய்யணும். செய்ய முடியவில்லையா, ஃபல் யுஸ்னி பிலிசானிஹி, அவன் செய்த உதவியை நாவினால் சொல்லி புகழுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன உபகாரங்களை செய்தார்கள் அவர்கள், இதை நாவினா சொல்லி புகழ்வது அவர்களுடைய கட்டளை இல்லையா? இப்ப அடியான புகழ்வது. அப்ப 4 வகையான புகழ். அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ் அடியார்களை புகழ்வது, அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது, அதே போன்று அடியார்களை புகழ்வது. என்ன புகழானாலும் அது அல்லாஹ்வுக்குரிய புகழும் தான். நாம் உலகத்திலே யாரையும் யாரும் புகழவில்லை,
நாம் அனைவரும் அல்லாஹ்வை தான் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உஸ்மான் வலியுல்லாவை புகழ்ந்தாலும் அல்லாஹ்வை தான் புகழ்கின்றோம். ஆனால் அதுக்கு சொல்வான் அவர் அல்லாஹ் மாயாக்கிட்டான், விளங்காம பேசுவான். குர்ஆனுடைய கலைகளை விளங்க. ரசூலுல்லாஹ் புகழ்ந்தோமா நாம் அல்லாஹ்வை தான் புகழ்கின்றோம். வலிமாரை புகழ்கின்றோமா நாம் அல்லாஹ்வை தான் புகழ்கின்றோம். டிகிரி பாண்ட சோமபாலையை புகழ்கின்றான், அவனும் அல்லாஹ்வை தான் புகழ்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தனை புகழும் அல்லாஹ்வுக்கு தான் போய் சேரும். அல்லாஹ்வை அல்லாமல் யாரையும் யாரும் புகழவில்லை என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது என்றால் குர்ஆனை யார் மறுக்கான்? அல்ஹம்துலில்லாஹ்விலே இருக்கக்கூடிய அந்த புகழிலே 4 புகழிலே 3 புகழைத்தான் இவன் ஏற்றுக்கொள்கின்றான், ஒரு புகழை இவன் தான் மறுக்கின்றான். எனவே குர்ஆனை மறுத்தவன் நாங்களா இவன் என்பதை பாருங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அமைப்பிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது விடுபட்டு விட்டது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெற்றார்கள் மூமீன்கள் தான், முஸ்லீம்கள் தான். இத்தகைய அந்த பிரச்சாரங்களை பண்ணக்கூடியவர்கள் எமது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ கொள்கைக்கு மாற்றமான என்ன கொள்கைகளை பேசுகின்றார்களோ இவர்கள் எல்லாம் குர்ஆனுடைய கலைகளை புரியவில்லை, அல்லது இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலே பூட்டு போட்டு விட்டான். இவர்களுடைய உள்ளத்திலே கரை வடிந்ததன் காரணமாக இவர்களுக்கு உண்மை எதுவென்று புரியவில்லை. சேதினா அதாவது முஹம்மது பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு எழுத்தாளராக, அவருக்கு எழுத்தாளராக கடமையாற்றுவதற்காக ஒருவர் நியமிக்கப்படுகின்றார். அவருக்கு வேலையாக எழுத்தாளர்களாக ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றது. அப்பொழுது அவர் முஸ்லிமாக இருந்தார், அவருடைய தகப்பன் காபிராக இருந்தார். அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், சேதினா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், இவரை நீங்க கூட்டிக் கொண்டு வந்தத ஒரு முஹாஜிர்கள் ஒருவரை கொண்டு வந்திருக்கலாமே எனக்கு எழுத்தாளராக. அப்ப அந்த மனிதர் பாஞ்சி சொல்கின்றார், ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவும் காபிர் தானே என்று இவர் சொல்லிவிட்டார். அப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா வாப்பா காபிரா முஸ்லிமா என்பதில் பெரிய பெரிய மனிதர்கள் கூட மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப உமர் பின் அப்துல் அசீதுக்கு கடுமையான கோபம் வந்து கீழே தலையை போட்டு விட்டு திரும்ப சொல்கின்றார்கள், நான் உன்னை நாக்க வெட்டவா, உன்னை களத்தை வெட்டவா, கையை வெட்டவா, இங்கிருந்து போ என துரத்தி விட்டார்கள். இதை யார் இந்த சம்பவம் திமிஷ்க் என்ற கிதாபிலும் அதே போன்று சதாதுத்தீன் வசிதாதுத்தைன் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபிலும் இது பதியப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று சேதினா முல்லா அலி காரியார், சேதினா முல்லா அலி காரி அவர்கள் மிஷ்காத்துக்கு சரகு செய்தவர்கள், முஹத்திஸீன்களிலே உள்ளவர்கள். அவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பர்கள் ஈடேற்றம் பெற்றவர்கள் அல்ல என்ற கொள்கையிலே இருந்திருக்கின்றார்கள். இருந்து அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்கள் அல்ல என்பதற்காக ஒரு கிதாபையும் அவர்கள் கோர்வை செய்தார்கள். இறுதியிலே முல்லா அலி காரி அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். வஃபாத்தானதன் பின்னால் முல்லா அலி காரி அவர்களை ஜனாதாவை குளிப்பாட்டக்கூடியவர் பார்க்கின்றார். முல்லா அலி காரி அவர்களுடைய நாக்கு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஆச்சரியப்படுகின்றார், ஒரு முஹத்திஸுக்கு இந்த வேலையா? அப்பொழுது அவர் குழம்பி போய்விட்டார். கனவிலே முல்லா அலி காரி வந்து அந்த குளிப்பாட்டிய முஅத்தினிடத்திலே சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பருடைய விஷயத்திலே நான் தலையிட்டு விட்டேன், அவர்களுடைய தாய் தகப்பர்களை நான் காபிர் என்று சொல்லிவிட்டேன், அதனால் எனக்கு இந்த நாக்கு தரிக்கப்பட்ட தண்டனை. ஒரு முஹத்திஸுக்கு இந்த நிலை என்றால் இன்றையவர்கள் யோசனை பண்ண வேண்டும். அப்ப நீங்க கேட்கலாம், முல்லா அலி காரியுடைய மையத்திலே நாக்கு துண்டிக்கப்பட்டிருந்தது, இன்று எவ்வளவு பேர்கள் வஹாபிகள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா வாப்பா காபிர் என்கின்றார்கள், இவருடைய நாக்கையா வெட்டணும், களத்தை வெட்டணும், ஒன்று நடப்பதில்லையே. அது எப்படி நடக்கின்றது தெரியுமா? இறைவனுடைய தண்டனை சுனாமியாக வந்தது பார்த்தீங்களா? முன்தகிம், இறைவன் தண்டிக்க கூடியவன் அந்த திருநாமம் கடலிலே வெளியாகி சுனாமி என்ற வடிவத்திலே வந்ததை நாம் பார்த்தோம் இல்லையா? அதே போன்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் முஸ்லீம்களுக்கு என்ன அழிவு வருமோ, மியான்மர் எமது இலங்கை ஆகிவிடுமோ என்ற ஒரு பயத்திலே நாம் இருந்தோமே. ஏதோ அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்டார்.
இந்த நாக்கு வெட்டி அவர்களுக்கு நடந்தது. இன்று இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த செண்டால பாவிகளோடு நல்லவர்களாகிய அவர்களை மூமினான் ஈமான் கொண்ட எங்களையும் சேர்த்து இப்பொழுது தண்டனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, அதே போன்று தாலிவுல் அன்வார் ஷரஹ் துர்ரில் முக்தாரிலே இந்த சம்பவம், அதாவது முல்லா அலி காரி அவர்களுடைய நாக்கு துண்டிக்கப்பட்ட இந்த சம்பவம் தவாலிவுல் அன்வார் ஷரஹ் துர்ரில் முக்தார் அகீதத்து சுன்னா என்ற கிதாபிலே ஆபிது சிந்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த விடயத்தை சொல்லித் தருகின்றார்கள். கவனமாக இருக்க வேண்டும். சையதுனா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அபூ ஜஹீலுடைய மகன், ஒரு சஹாபியுடைய பெயரை சொல்லி தகப்பனுடைய பெயரை சொல்லி ரலியல்லாஹு அன்ஹுமா என்றால் அங்க தகப்பனும் மூமின் அவரும் மூமின் என்ற அர்த்தம். இக்ரிமா இப்னு அபீ ஜஹீல் ரலியல்லாஹு அன்ஹு, அது அந்த ரலியல்லாஹு தஆலா சொல்வது இக்ரிமாவுக்கு மட்டும். ஆக சையதுனா இக்ரிமத் இப்னு அபீ ஜஹீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சஃபிய்யத் பின்த் அபூ லஹப், அபூ லஹபுடைய மகள் சஃபியா, அபூ ஜஹீலுடைய மகன் இக்ரிமா, இரண்டு பேருடைய தகப்பனும் காபிர். அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை இருக்குமே, நீ என்ன பெரிய இக்ரிமாவா இருந்தாலும் வாப்பா அபூ ஜஹீலே சொல்வார்கள் விளையாட்டுக்காவது. சஃபியா பார்த்தா என்ன நீங்க சஃபியா, உங்களோட வாப்பா அபூ லஹப் ரசூலுல்லாவுக்கு மண்ணை வாரி அள்ளி வீசினவன் இல்லையா உங்களோட வாப்பா என்று சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி சொல்லப்பட்டது. ரசூலுல்லா இடத்திலே வந்து இக்ரிமாவும் சஃபியா நாயகியும் வந்து என்ன சொல்கின்றார்கள்? யா ரசூலல்லாஹ், இக்ரிமா சொல்கின்றார்கள், எனது வாப்பா அபூ ஜஹீலாம் உங்களது விரோதியாம். சஃபியா நாயகி சொல்கின்றார்கள், ஏண்ட வாப்பா அபூ லஹபாம் மன்னா வாரி அள்ளி வீசினவனாம். ரசூலுல்லாவுக்கு கோபம் வந்து விட்டது. சொன்னார்கள், லா தூதுல் அஹ்யா பிஸப்பில் அம்வாத், மௌத்தானவர்களை ஏசி ஹயாத்தோடு இருப்பவர்களை நீங்கள் நோவிக்காதீர்கள் என்றார்கள். அப்ப முழுக்க முழுக்க அபூ லஹப் பச்சை காவிரு, ஷிர்கிலே மறித்தவன் என்று தெரியும். அபூ ஜஹீலும் பச்சை காவிரு. அப்ப அவங்களை ஏசி இந்த ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் நோவிக்க கூடாது என்றால், ஆமினா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மூமீன்களாக இருக்கின்ற நேரத்திலே அவர்களை ஏசும் பொழுது ரசூலுல்லாவுடைய மனம் புண்படுமா இல்லையா? ரசூலுல்லாவுடைய மனம் புண்பட்டால் என்ன நடக்கும்? வல்லதீன யூதூன அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் எவர்கள் நோவிக்கின்றார்களோ லானஹுமுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா, சூரத்துல் அஹ்ஸாபிலே 57 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொல்கின்றான். எப்படி? வல்லதீன யூதூன அல்லாஹ் வ ரசூலஹு லானஹுமுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா, அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவிக்க கூடியவர்களை இந்த உலகத்திலும் அல்லாஹ் சபிக்கின்றான், நாளை மறுமையிலும் சபிக்கின்றார். வா அத்தலகும் அதாபம் முஹீனா, ரசூலை நோவிக்க கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது கேவலமான வேதனையை கொடுக்கிறார். ஆனா வேதனை என்றாலே ஒரு நோவின, அதில் கேவலமான வேதனை என்ன? வேதனை செய்ய நேரத்திலே கேவலமாக ஒத்தனை ஆடைகளோடு போட்டு அடிச்சா ஒரு வேதனை, பச்சை நிர்வாணமாக போட்டு அவனை அடிச்சா கேவலமான வேதனை. ஒத்தனை பெரும்பால் அடிப்பது என்பது வேதனை செய்வது, அவனை செருப்பால் அடிப்பது என்பது கேவலமான வேதனை. இப்படிப்பட்ட கேவலமான வேதனை இந்த துனியாவிலும் வருகின்றது, மர்மையிலும் அல்லாஹ் சித்தப்படுத்தியிருக்கின்றான். அந்த கேவலமான வேதனையை சுனாமி வடிவத்திலே நாம் பார்த்து முடிந்தோம். ஏன் இன்று பாருங்கள், நான் பல தடவை சொல்லி இருக்கின்றேன், இந்த தவட்டக்காயிலும் சொல்லி இருக்கின்றேன், எங்களுக்கு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லீம்களுக்காக எந்த தலைவரும் பார்லிமெண்ட்ல கத்தல்ல, எங்களுக்கு ஒரு தனி கட்சி இஸ்லாமிய கட்சி ஒன்று இருக்கல்ல. முஸ்லீம்களாக நிம்மதியாக சந்தோஷமாக நாம் காவிர்கள் சிங்களவர்கள் என்றால் ஒரு முஸ்லிமை கண்டால் களத்திலே இருக்கக்கூடிய துண்டை கையிலே வைத்து அப்படியே ஒரு பக்கமாக ஒதுங்கிவிடக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த நேரத்திலே எந்த இயக்கங்களும் கிடையாது, தரீக்கா மாத்திரம்தான் இருந்தது, பள்ளிவாசல்கள் குறைவாகத்தான் இருந்தது. கொடி ஏற்றினார்கள், கந்தூரி கொடுத்தார்கள், வெளிமார்களை போற்றினார்கள், எல்லாம் நடைபெற்றது. ஒரு அனர்த்தத்தையும் நாம் பார்க்கவில்லை. ஆனால் இன்று சீர்திருத்த இயக்கங்கள் நிறைந்து
உலமாக்கள் நிறைந்து, பள்ளிவாசல்கள் நிறைந்து, அதுக்கு சபு சப்பாக தொழுகைக்கு நிறைந்து, போதா குறைச்சலுக்கு கடலும் கூட குழம்பியதே. ஏன்? மன்னாதாலி வெளியன் ஃபகது ஆதன்துஹு பில் ஹர்ப். எனக்குள்ள ஒரு வெளியை எவன் நோவிக்கின்றானோ அவன் அல்லாஹ்வோடு தான் ஃபைட் பண்றான். அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்து விட்டான். இப்ப அல்லாஹ்வோடு சண்டை பிடிக்கின்ற துனியா தாங்குமா? கடல் குழம்பினது நோனால வானமும் இடிஞ்சு போடும். கவனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் நினைக்க கூடாது எமக்கு வந்திருக்கக்கூடிய வேதனை, இந்த இலங்கையிலே வந்த வேதனை, இந்த சண்டாள பாவிகள், மதுகபை எதிர்த்தவர்கள், மௌலூதை எதிர்த்தவர்கள், தரீகாக்களை எல்லாம் துஷ்பிரயோகம் செய்தவர்கள் வந்ததன் காரணமாகத்தான் இன்று முஸ்லீம்களுக்கு வேதனை என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இல்ல இவைகளெல்லாம் சிறுக்காக இருந்தால் அன்றைய காலகட்டத்திலே நாம் அந்த தண்டனைகளை அனுபவித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றுதானே நாம் புதிதாக இயற்கை அனர்த்தங்களுக்கெல்லாம் நாம் ஏன் ஆளாகின்றோம்? இந்த நாய்கள் இவர்கள் வந்ததன் காரணமாகத்தான். எந்த நேரமும் நாதாக்களுடைய விடயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு பஞ்சமா பாதமாக இருந்தாலும், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் ஹத்தை இஸ்லாம் விதித்திருக்கின்றது. ஜினா செய்தானா அவன் திருமணம் முடித்தவனாக இருந்தால் கல்லெறிந்து கொல்லு அவன. திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் அவனுக்கு 100 கசை அடி. ஒரு பத்திரித்தனம் உள்ள ஒரு பெண்ணை பற்றி அவன் அவதூறு சொன்னானா 80 கசை அடி அடி. அவன் மதுபானம் அருந்தினானா 40 கசை அடி அடி. இப்படியெல்லாம் பஞ்சமா பாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் பாவங்களுக்கெல்லாம் ஹத்தை விதித்த இஸ்லாம் 2 பாவத்துக்கு ஹத்தி விதிக்கவில்லை. ஒன்று வட்டி, ஹாரபல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ் ரசூலோடு அவன் ஃபைட் பண்ணுகின்றான். வட்டி, அது எந்த வட்டியா இருக்கட்டும், பேங்க் வட்டியா இருக்கட்டும், எந்த வட்டியா இருக்கட்டும். அடுத்ததாக மன் ஆதாலி வெளியன் ஃபகது ஆதன்துஹு பில் ஹர்ப். எனக்குள்ள ஒரு வெளியை, ஒரு இறை நேசனை பகைத்துக் கொள்கின்றானோ அவனோடு போர் பிரகடனம் நான் செய்து விட்டேன். எனவே இதுக்கு ஹத்து கிடையாது, அல்லாஹ்வோடு சண்டை நடக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தகைய எமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த தெவட்ட ககையோடு, இந்த ஜியாரத்தோடு, இந்த இடத்தோடு எவர்களெல்லாம் தொடர்புள்ளவர்களாக நாம் ஆகிவிட்டோமோ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ கொள்கை சட்டங்களை, விடயங்களை, உபதேசங்களை நாம் தொடர்ந்து வாரம் தெரிந்து கொண்டு போகலாம். எமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உற்றாரவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. சுமார் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இலங்கையிலே முஸ்லீம்களாகிய நாம் எவ்வாறு தலை நிமிர்ந்து சந்தோஷமாக நாம் இருந்தோமோ, நிம்மதியாக வாழ்ந்தோமோ, அதே போன்ற ஒரு கால சூழ்நிலையை உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஏற்படுத்தி அதை கியாமம் பரிவந்த நிலைக்க செய்வானாக. எமக்கு வந்திருக்கக்கூடிய நோய் துன்பங்களை அல்லாஹ் அகற்றி வைப்பானாக. நாம் மௌத்தாகின்ற நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு எங்களை மௌத்தாக்கி நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நாம் கைபிடித்த மஷாயிஹ்மார்களோடும் ஜன்னத்திலே, சுவர்க்கத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி ஸல்லல்லாஹு ஒன்று கூடி வாழச் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب